தன்னை ஏமாற்றி சொத்தை ஆட்டைய போட்டு அடித்து துன்புறுத்தும் மகன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தாய் கண்ணீருடன் கலெக்டரிடம் மனு கொடுத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த பெத்தகல்லுபல்லிகிற பகுதியைச் சேர்ந்தார் மனோகரன் மனைவி கிருஷ்ணவேணி. இவருக்கு 2 பெண் மற்றும் ஒரு ஆண் பிள்ளை உள்ளனர். மனோகரன் உயிரிழந்த நிலையில் மூத்த பிள்ளையான சிவகுமார் என்பவர் கிருஷ்ணவேணிக்கு கணவரின் பூர்வீக பாகமாக வந்த சொத்து முழுவதையும் வாணியம்பாடி சார்பதிவாளர் அலுவலகத்தில் கடந்த 2008ஆம் ஆண்டு தன்னை ஏமாற்றி பத்திரப்பதிவு செய்தார். சொத்தை அபகரித்த பின்பு தன்னை அடைத்து துன்புறுத்துவதையும் வீட்டை விட்டு வெளியேற்றும் முயற்சியில் எனது மகன் ஈடுபட்டு வருகிறான் என கூறி தனது சொத்தை மீட்டு தரவும், மேலும் பத்திரப்பதிவு செய்த பட்டாவை ரத்து செய்யும், மேலும் தனது மகன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திருப்பத்தூர் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். திருப்பத்தூர் மாவட்ட கேப்டன் டிவி மாவட்ட செய்தியாளர் சி. ரமேஷ். கிருஷ்ணவேணி புத்துக்கோயில். எனக்கு 3 பசங்க சார். 3ல் 2 பையன் ஒரு பொண்ணு. பெரிய பையன் ரயில்வே வேலை செய்கிறான். அவர் சொத்தை ஏமாற்றி எழுதிக்கணும், இருக்கிற வீட்டை கூட எழுதிக்கணும், எங்களை வீட்லேயும் இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான். கேஸை போட்டு அவர் வரலும் கேஸ் ஆடணும். எங்களால் முடியல. அவர் இறந்துட்டார். அவருக்கு ஈர்ம செலவு கூட அவன் சடங்கு கூட வராத அவன் ரொம்ப எங்களை மன உடச்சலுக்கு ஆளாகிறான். ரொம்ப சித்திரவதை பண்ணுறான். எங்களை ஒரு நாள் கூட நிம்மதியாகவே எங்களை ஓட்டல. பொழுது வெடிஞ்சு பொழுது அமர்ந்து அவன் பிரச்சனையும் எங்களுக்கு ஜாஸ்தியாகுது சார். எங்களால் சமாளிக்க முடியல. கேஸுன்னு கேஸுக்கே எங்களை அலைய வைக்கிறான். எங்களால் முடியல. என் உடம்புலையும் 1008 பிரச்சனை இருக்குது. என் பொண்ணுக்கு காயில, அவனும் உடம்பு சரியில்லாதவோ. நாங்கள் என்ன பண்ண முடியும்? எங்களை என்ன ஏதுன்னு அவன் கண்டுக்க மாட்டேன்றான். எங்களை தொலைச்சி எடுக்கிறான். அப்படி உயிரை வாங்குறான். அனாமாசமான வார்த்தையெல்லாம் பேசுகிறான். கெட்ட வார்த்தையில் பேசுகிறான். அடிக்கிறதுக்கு இது பண்ணுறான். அடித்து கூட அடித்தான் என் பொண்ணை. அடிச்சு எல்லாம் பண்ணி நாங்களும் என்னவோ பண்ணணுமோ பண்ணோம். எங்களால் முடியல சாமி. இதுக்கு மேலே கோர்ட்டுன்னு எங்களால் போக முடியாது. கேஸு நடத்த முடியாது. எங்கள் சொத்தை எப்படியாவது எங்களுக்கு மீட்டு கொடுக்கணும்னு நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம்.